ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறோங்க. எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப எண்ணெய் வாங்குறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறோம். அது கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரத்தில் தான் இந்த மில் இருக்குது. நம்ம இப்போ வந்து அங்கே வேப்ப எண்ணெய் வாங்க போகலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து வாழைப்பழம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தார் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இங்கே தான் கட்டியிருக்கிறோம். நான் இங்கே வந்து கட்டில் உட்காந்துட்டு இருந்தேங்க. தப்பு தப்பு தப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா யாரோ கதவை தட்டுறாங்களோ அப்படின்னு பார்த்தேங்க. இந்த வாழைப்பழம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழமாக பார்த்திங்கன்னா கீழே இதுலேருந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா தப்பு தப்பு மிஷினில் வாஷிங் மிஷினில் பாருங்கள் எல்லாம் கொட்டிங்காட்டி நான் யாரோ கதவை தான் தட்டிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இந்த பழம் ஒவ்வொன்றா கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. இப்படியே அவங்க அப்பா சொன்னாங்க, இந்த பழம் இப்போ சாப்பிடக்கூடாது, அந்த பழம் பதிக்கணும், அப்போ தான் சாப்பிட்ணும், பழத்தால இந்த பழம் பதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் தெரிஞ்சிச்சு, சரி இப்படி கொடுத்ததுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ட்டு. இது என்ன பழம்? ரஸ்தாளி. இந்த பழம் பேர் பார்த்திங்கன்னா ரஸ்தாளி. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதாங்க ஸ்நாக்ஸு. சாப்பாடு சாப்பிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்பப்போ வாழைப்பழம் பழுத்துச்சுன்னா ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிறதுங்க. சரிங்க, நம்ம இப்போ வந்து மில்லுக்கு நம்ம போகலாம். போகிற வழியும் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டேங்க, வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எடுக்கலான் இருக்காங்க. நம்ம அண்ணகிட்ட கேட்டிருந்தேங்க எப்படி வேப்பங்கொட்டை புண்ணாக்கெலாம் அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க போகலாம். இது பார்த்திங்கன்னா மூட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே வேப்ப புண்ணாக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்ருக்காங்க. அதை எப்படி அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அண்ணா தான் இங்கே அரைச்சிட்ருக்கா. அப்படி பாருங்கள் வேப்ப புண்ணாக்கு பாருங்கள் பக்கெட்டில் ரெடியாக வச்சுருக்காங்க. அப்பப்போ அள்ளி போட்டுக்குவாங்க. பாருங்கள் உள்ளே தெரியுங்களா? அங்கே போய் நீங்கள் எடுத்து தெரியுங்களா? அங்கே உள்ள பார்ப்பா. தெரியுது. நம்ம வந்து எண்ணெய் வேப்ப எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேங்க. 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 450 ரூபாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த மில்லு வந்து ஒரு 20 வருஷமாகவே பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மில்லுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு புது மில்லு பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து என்னென்ன புண்ணாக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கொட்டைமுத்து புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் கிடைக்குதுங்க. வேப்ப புண்ணாக்கு பார்த்திங்கன்னா கிலோ 36 ரூபாயில் இருக்குது. கொட்டைமுத்து புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 24 ரூபாயில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க புதுசாக வந்து கொத்தமல்லியும் மிளகாய் எல்லாம் அரைக்கிற மாதிரி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்க்க வைக்கிறதுக்காக இவங்க கிட்ட தான் வேப்ப புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கும் எல்லாம் வாங்கியிருந்தேங்க. நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.